ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஸ்டிச் தான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ்க்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம இப்போ சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி நம்ம லோட் பண்ணி எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்விங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ பீட்ஸ் போடுறப்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ ஸ்விங் த்ரெட்டை வந்து நம்ம நார்மலாக நாட் போட்டு எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம அயன் நீடியில் பீட்ஸை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டு த்ரெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டு மேலே எடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பீட்ஸை லோட் பண்ணி வந்து போட போகிறோம். ஸோ எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் இப்படியே போட்டு போனோம் அப்படின்னா பீட்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸில் திருப்பி ஒரு செயினும் 2 செயினும் வந்து போட்டுட்டு அகெயின் நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 பீடாக தான் வந்து நீங்கள் சுகர் பீடு பொறுத்த வரையுமே ஹேண்டில் பண்ணணும். கீழே குத்தி மேலே சுற்றி எடுக்கிறேன். அகெயின் 2 பீட் போட்டு கீழே குத்தி மேலே சுற்றி. ஸோ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான் போடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம 2 பீட்ஸாக வந்து லோட் பண்ணி போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அகெயின் 2 பீட். ஸோ 2 தான் நீங்கள் சுகர் பீட் பொறுத்த வரையுமே போடணும். நீங்கள் நிறைய 4-5 பீட் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி 2 பீடாக அடியில் குத்தி மேலே சுற்றி லெஃப்ட்டு ரைட். ஸோ இப்போ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து போடுறோம். செயின் ஸ்டிச் போடுறப்ப 2 சுகர் பீடாக உள்ளே இன்சர்ட் பண்ணி குத்தி மேலே கீழே சொல்லி லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சேம் ஸ்விங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏ ஸ்டார் இப்போ பீட்ஸில் வந்து சுகர் பீட்ஸ்லேயே நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஏ ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஏ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிஸ்டோ நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஏ ஸ்டார் பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கிளாஸ்க்கு போதும். ஸோ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுமையாக லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க செயின் ஸ்டிச்சு ஷேப்ஸு அப்படிலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றும் கிடையாது, 2 பீடாக இன்சர்ட் பண்ணி மேலேருந்து குத்தி கீழே மேலே சொல்லிட்டு எடுக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நாட் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நாட் போட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ உங்களுக்கு இப்போ இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் வரும் தான் பிகினர்ஸாக இருக்கப்போ. ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக போட்டு 2 பீடாக இன்சர்ட் பண்ணி சுகர் பீடை வந்து சேம் செயின் ஸ்டிச் மெத்தட் தான் கீழே குத்தி லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி எடுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஷேப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன்.
சார் நாங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா A* வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ A* வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளவுஸ்க்கு அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே அன்ஈவனாக எல்லாமே ஈவனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலது அன்ஈவன் பீட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்றப்ப நீங்கள் ப்ரிஸ்டோ அந்த மாதிரி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிராண்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடுறீங்கன்னா A* ஓகே தான், சரியா? ஸோ A* வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நார்மலாக த்ரெட்டை வந்து எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகெயின் 2 பீடு வச்சு, இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸே வந்து வராது. எப்படி உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போடுறப்ப ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கிளாத்து. உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு கிளாத் வந்து லூஸாக இருக்குது. ஸோ கிளாத்தை வந்து நீங்கள் அப்போ டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்போ எப்படி நீங்கள் டைட் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவோடும் சரி உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு லூஸாக இருக்குது ரொம்ப அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போடவே முடியாது. அந்த ஸ்டிப்னஸ் இருந்தால் தான் உங்களால் ஆரியே வந்து போட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம போடலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பீடாக வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ லைட்டோட இது வந்து எனக்கு இதுவாக ஷேடாக இருக்குது. ஸோ என்னால் போட முடியல, அதுக்காக தான் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு இப்போ உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வரையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ இப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்கள், ஷார்ப் எட்ஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், த்ரெட்டில் போடும்போது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கீழே கொண்டு போவோம். அப்போ நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பீட்ஸை வச்சு ஒரு பீடை வச்சு லோட் பண்ணுறோம். அந்த கேப்புக்கு ஒரு பீடோ இல்லை 2 பீடோனாலும் சரி, ஸோ அந்த கேப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சு லோட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே ஒரு செயின் போட்டுட்டு அகைன் நம்ம நார்மலாக லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மொக்கை ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கரெக்டாக வந்து மொக்கையாக வராமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஷேப் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதை எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம த்ரெட்டில் பண்ண அதே இதுதான் இப்போ பீட்ஸ்லேயும் வந்து பண்ணுறோம். 2 பீடை லோட் பண்ணி குத்தி எடுத்துக்கிறேன். அகெயின் இப்போ நார்மலாக நம்ம 2 பீட்ஸ் லோட் பண்ணி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 பீடாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே குத்தி லெஃப்ட்டு ரைட்டு
கீழே குத்தி லெஃப்ட்டு ரைட்டு. அந்த ஷேப்புக்கு மேலேயே போட்டுவாங்க. ரைட்டு. லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நான் 2 பீட் தான் வந்து போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 2 பீடுக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டு நாட் போட்டு எடுத்துரு. ஸோ அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு ஒரு பீடு தான் பத்துது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் போட்டு எண்ணாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் அகெயின் வந்து இன்னொரு ஷேப்லேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்விங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு ஷேப்ஸு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகும், அறுந்து போகும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நீங்கள் ஷேப்ஸே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பீட்ஸையும் சேர்த்து லோட் பண்ணி வந்து போட போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு அதே மாதிரி 2 பீடை தான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ 2 பீடு லோட் பண்ணி நீங்கள் அந்த முனையிலே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து பிசுறு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ மட்டும் பீட்ஸை வந்து இது லோட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுற அப்போ மட்டும் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு கீழே குத்தி மேலே எடுத்துட்டு நடுவில் கொண்டு வந்துடுங்க. கிளியராக? அகெயின் 2 பீடாக லோட் பண்ணுறேன். குத்தி சுற்றி மேலே எடுத்துட்டு கொண்டு வந்துடுறேன். அகெயின் 2 பீடாக லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இல்லையா, வளைவுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி அதே மாதிரி பீட்ஸை வச்சு போட போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா கொஞ்சம் நீங்கள் நார்மலாக ஸ்விங் த்ரெட் போடுறப்பயே உங்களுக்கு பிசுறு அறுந்து போடுறது அந்த மாதிரிலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீட்ஸோட பொறுமையாக வந்து லூஸாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக லூஸாக ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் பீட்ஸை வந்து டைட்டாக கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டு தான் வந்து அறுந்து போகும். ஸோ நீங்கள் போட்டிருக்க ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக 2 பீடாக அந்த ஷேப்ஸ் மேலேயே வந்து போட்டு போகணும். ஸோ ஈஸி தான், நார்மல் செயின் ஸ்டிச்சு. ஸோ நீங்கள் அதில் பீட்ஸை லோட் பண்ணி போட போகிறீங்க. அவ்வளோதான். போட்டு இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா பிரிச்சுட்டு போடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் தான் வந்து கற்றுப்பீங்க. ரெண்டு பீண்டாக தான் போடணும். லாஸ்ட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூப்பு செகண்ட் லூப் எடுத்துகிட்டு செகண்ட் லூப்பில் நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை நீடிலுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாட் வந்து உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்குமே வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட்டுக்கு ஃபுல் கோர்ஸுமே வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ புதுசாக யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஆரி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நீங்கள் ஆரிலேருந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் ஃபுல் வரையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிடுவீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருனா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஷேப்ஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக நீங்கள் லைனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு லைன்ஸுமே வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் லைனுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? லைன் ஒன்று போடுவீங்க நார்மலாக, திலகம் ஷேப்பும் போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கர்வ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கர்வ் போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போடுங்க, ரவுண்டு. ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு யூ ஷேப்பில் வந்து போட்டு பழகுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சுகர் பீடில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸில் இருக்கவங்க கிளாஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணுறவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.